பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். யோனா 2வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, அவர் எனக்கு உத்தரவு அருளினார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை, நான் உனக்கு உத்தரவு அருளுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அநேக காரியத்திற்காய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அநேக போராட்டங்களை நினைத்து, அநேக வியாதிகளை நினைத்து, அநேக கஷ்டங்களை நினைத்து இன்றைக்கும் தேவ சமூகத்தில் கண்ணீரோடும் அழுகையோடும் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நான் உனக்கு உத்தரவு அருளுவேன். Praise God. Hallelujah. நீங்கள் நம்ப ஆரம்பியுங்கள். பரலோகத்திலிருந்து உங்களுக்கு தேவையான உத்தரவை ஆண்டவர் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இங்கே யோனா நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். சோத்திரம். யோனா அனுபவிக்கிற நெருக்கத்தை குறித்து நமக்கு தெரியும். அவனை தூக்கி கடலில் போட்டார்கள். கடலில் தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த ஒரு மீன் யோனாவை முழுங்கிற்று. அவன் மீனின் வயிற்றுக்குள்ள நெருக்கத்தில் இருந்து அவரை நோக்கி கூப்பிடுகிறான். அவன் சொல்லுகிறான், கடல் பாசிகள் என்னை சுற்றி கொண்டது, ஆழிக்கு கடந்து போனேன், ரொம்ப இருட்டுல நான் கடந்து போனேன், என்ன நடக்குதுன்னே தெரியல. சோத்திரம். அப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியில சோத்திரம் ஒரு மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கிற ஒரு நெருக்கம், அந்த நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி யோனா கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவன் சத்தத்தை கேட்டு அவனை விடுவித்தது போல, அவனுக்கு உத்தரவு கொடுத்தது போல, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை பல்வேறு மீனின் வயிற்றில் போராடி கொண்டிருக்கலாம். ஒருவேளை அப்படிப்பட்ட குறுகலான நெருக்கத்தில் யோனாவை போல உயிருக்காக, எதிர்கால வாழ்க்கைக்காக தத்தளித்துக் கொண்டு கவலைப்பட்டு நெருக்கிக் கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நான் உனக்கு உத்தரவு அருளுவேன். Praise God. Hallelujah. நம்புங்கள், அவரிடத்திலிருந்து உங்களுக்கு தேவையான உத்தரவு வரப்போகிறது. எது உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறது? எந்த மீனின் வயிற்றுக்குள்ள நெருக்கப்பட்டு இருக்கிறீர்கள்? சிறைச்சாலையில் இருக்கிறது போல சில பிரச்சனைகள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதா? சில போராட்டங்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகத்திலிருந்து உனக்கு தேவையான ஒரு உத்தரவு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Praise God. நம்புங்கள். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவரே, இந்த நெருக்கத்திலிருந்து நீர் எனக்கு ஒரு விடுதலையை தருவீராக. நீங்கள் சொல்ல சொல்ல அவரிடத்திலிருந்து ஒரு உத்தரவு வரப்போகிறது. Praise God. அன்றைக்கு ஆண்டவர் அவனுடைய நெருக்கத்தில் ஒரு உத்தரவு கொடுத்த மாத்திரத்தில் பைபிள்ல வாசிக்கிறோம், யோனாவை மீன் கரையிலே கக்கிட்டு அவன் எங்க போனோன்னு கர்த்தர் திட்டம் வைத்தாரோ அந்த கரைக்கு அந்த மீனை கொண்டு போய் கக்கிட்டு. நீங்கள் நம்புங்கள், அப்பாட்ட இருந்து ஒரு உத்தரவு வந்துச்சுன்னா நீங்க கரையேறுவீங்க. Praise God. Hallelujah. எல்லாரும் நினைச்சாங்க அவ்வளவுதான், யோனா இறந்துருவான். யோனாவுக்கே நம்பிக்கை இல்லை, நம்ம இன்னைக்கு சாகத்தான் போறோம். ஆனா அவனுடைய நெருக்கத்துல யோனா கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான். சோத்திரம். கப்பல்ல இருக்கும் பொழுது அவரவர் தங்கள் சுவாமிகளை கூப்பிட்டார்கள் பைபிளை வாசிக்கிறோம். ஆனா யோனா கடல்ல இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அந்த நெருக்கத்தின் மத்தியில் வேற யாருடைய சப்போர்ட் அவன் எதிர்பார்க்கல, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் அவனை கரை சேர்த்தார். இந்த வார்த்தை ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை கரையேற்ற போகிறார். மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? மரண பிரச்சனையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் கரையேற்ற போகிறேன். Praise God. Hallelujah. சோத்திர. உத்தரவு கொடுக்கும் பொழுது அந்த உத்தரவு உங்களை மறுபடியும் பாதாளத்துக்கு அல்ல, மறுபடியும் தீமைக்கு அல்ல, அந்த உத்தரவு உங்களை கரை சேர்க்கும், உங்க குடும்பத்தை கரை சேர்க்கும், உங்க கையின் பிரயாசத்தை கரை சேர்க்கும். நீங்கள் தப்பி பிழைப்பீர்கள். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க? அவரை கூப்பிடுங்கள்.
எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் சரி, வியாதியில, பண பிரச்சனையில, சோத்திரம், எந்தெந்த ரீதியில நீங்கள் நெருக்கப்பட்டாலும் எல்லா நெருக்கத்திலிருந்து அவர் உங்களுக்கு உத்தரவு கொடுக்க போகிறார். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறேன், ஒரு உத்தரவு உங்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் காட். உங்க கண்ணீருக்கு, உங்க நெருக்கத்திற்கு, உங்க புலம்பலுக்கு, அழுகைக்கு, சோத்திரம், இவைகளிலிருந்தெல்லாம் உங்களை கரையேற்றும்படியாக அவரிடத்திலிருந்து ஒரு உத்தரவு உங்களை சந்திக்க புறப்பட்டு வருகிறது. கண்களை மூடி ஜெபியுங்கள். Praise God in Jesus name. இயேசுவின் நாமத்தினால ஒரு உத்தரவு கடந்து வருவதாக, என் ஜனத்திற்கு தேவையான உத்தரவு கடந்து வருவதாக, இயேசுவின் நாமத்தினால அந்த உத்தரவு அவர்கள் மேல் இறங்குவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். தடைகள் முழுவதுமாய் அழிக்கப்பட்டு போகட்டும். கர்த்தர் இறங்கி அற்புதங்களை செய்வீர் என்று நம்புகிறோம். எஸ் லார்ட். இந்த மறு உத்தரவை கர்த்தர் கொடுத்து என் ஜனங்களை விடுவிக்க போகிறதற்காய், கரை சேர்க்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். அவரிடத்திலிருந்து உங்களுக்கு உத்தரவு வரப்போகிறது. நீங்கள் கரையேற போறீங்க, பிழைக்க போறீங்க, வாழ போறீங்க. சோதரன், இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.